இன்றைக்கு எத்தனைவர்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் இன்றைக்கு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளான ஒரு சமாதானம் கிடையாது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சமாதானம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு கணவன் இருக்க, ஒரு மனைவி இருக்க, இச்சைகளுக்காக பாவங்களை நாடி சொல்லுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். யாருக்கு விரோதமாக நீங்கள் மனசாட்சி விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இன்றைக்கு மற்றவருடைய மனம் பாதிக்கும்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதுதான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? ஆசீர்வாத தடை. அந்த வேத புஸ்தக சம்பவத்தை பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, ஆனால் பாவம் செய்த ஆத்துமாக்களாக காணப்பட்டார்கள். வேசித்தனத்தில் இறங்கினாங்க, விக்கிரக ஆராதனை வழிபட்டாங்க. அவர்களுக்குள்ள சமாதானம் கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது, மன்னிப்பின் சுவாபம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு இரவு முழுதும் தெய்வத்தினிடத்தில் மன்றாடினால், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோடு பேசினார்கள். அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எழும்புகிறாங்க. எழும்பின உடனே அந்த ஆசாரியின் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த நதிக்கு முன்னாக கடந்து செல்லுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் பயபக்தியோடு காணப்பட்டாங்க. எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க, பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்ல ஆண்டவரத்தில் சரண்டர் பண்ணிட்டாங்க. காலையில் எழும்பி அந்த ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதிக்கு நேராக கடந்து செல்லுகிறான். கடந்து சென்ற போது அந்த ஆசாரியனுடைய கால் நுனி அந்த நதியிலே பட்டவுடனே அந்த யோர்தான் இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாக யோர்தான் பிளந்தது. தேவஜனமே, என்றைக்கு நீ பரிசுத்தத்தோடு காணப்படுகிறாயோ, என்றைக்கு நீ ஆண்டவருக்கு முன்பாக மனசாட்சியோடு நீ வாழுகிறாயோ, அன்றைக்கு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? நான் ஜெபித்து பார்க்கிறேங்க. எத்தனை தெய்வ நான் போயாச்சு. நல்லது தாங்க. நாம் செய்கிற பாவத்துல நாம் தான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கிற போதுதான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தருவார். இந்த ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு காணப்பட்டாங்க அந்த யோர்தானில். ஆண்டவரே, கானானை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா, நாங்கள் செல்ல முடியவில்லையே, அங்கு பாலும் தேனும் ஓடுகிறதே, நாங்கள் கண்டுகொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். எப்பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார்களோ, ஒற்றுமையோடு காணப்பட்டார்களோ, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம். அல்லேலூயா. வேதனையோடு வந்திருக்கிற ஆத்துமாவே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்தில் நீ அமைந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, உன் ஏழை பெற்றோரை பார்ப்பது கிடையாது, உன்னுடைய மனைவியிடத்தில் சரியாக அன்பு கூறுவது கிடையாது, உன்னுடைய கணவனிடத்தில் அன்பு கூறுவது கிடையாது. நீ வருகின்ற மக்களிடத்தில் ஏதோ ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் அதை சுட்டி காட்டி இன்றைக்கு உன்னை மனம் திரும்பும்படி உன்னை அழைக்கிறார். ஜனங்கள் கண்ணீரோடு காணப்பட்ட மக்கள் இப்பொழுது யோர்தானுக்கு நேராக மிகவும் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். அல்லேலூயா. என கண்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு பாருங்க, இந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இன்டர்நேஷனல் லெவல்ல சிஎம்சினா இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியாத ஆள் கிடையாது. சமாதானத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்று செல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஐடாஸ் கடர் என்ற ஒரு தெய்வ மனிதி, ஒரு ஊழியக்கார, ஒரு லேடி, ஒரே ஒரு ஆத்துமா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டாங்க. நீங்களாம் இன்றைக்கு அதுல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஒரு தாயார், அவர்கள் மூலம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் விளங்கி கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா. உண்மை, உண்மை, உண்மை. சத்தியம், சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய நோய்களை விடுதலையாக்குவார், உங்களுடைய கண்ணீரை போக்குவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எத்தனை ஆத்துமாக்கள் உங்களுடைய நிறுவனத்தின் மூலம் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சேவை. அல்லேலூயா. இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சேவைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்றாலும் என்றாலும் உடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுவாபங்கள், பாவ எண்ணங்கள், அடுத்தவர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்கள், அடுத்தவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படுகிறது. அதை இஸ்ரவேல் மக்களிடத்திலே கேட்டால் சொல்வார்கள், இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு நாள் நீங்கள் அந்த யோர்தானிலிருந்து கண்ணீர் வடித்தீர்களே,
இப்பொழுது கானானுக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றீர்களே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றீர்களே, காரணம் என்று கேட்டால் சொல்லுவான், நாங்கள் பாவம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் பல பாவங்களை செய்து நாங்கள் கெட்டு போனோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார் இந்த யோசுவாவின் மூலமாக. முழுதும் நாங்கள் கண்ணீர் வடித்தோம். இப்பொழுது நாங்கள் ஒற்றுமையோடு காணப்படுகிறோம், ஐக்கியத்தோடு காணப்படுகிறோம், அன்போடு காணப்படுகிறோம். நாங்கள் கானானுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அவர்கள் நம்மிடத்தில் சொல்வார்கள். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் தேவை?